ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பீமேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ பீமேஸ்வரரே போற்றி போற்றி. அன்பு எனும் சொல்லிற்கு பொருள் பல உண்டு. பீமேஸ்வரரும் அன்பின் வடிவம் ஆவார். பீமன் எனும் சொல் காற்றின் அம்சமாகும். ஈஸ்வரனோ அன்பின் வடிவம். காற்றும் அன்பும் கலப்புற்றால் கருணையாக உருமாற்றம் அடையும் என்றுணர்க. எனில் பீமனும் ஈஸ்வரனும் கலப்புற்றால் கருணையின் வடிவாய் உருகொள்வர். பீமேஸ்வரர் எனும் நாமமே கருணை எனும் பொருள்படும். அன்பு வாயிலினை கடந்து சத்தியயுகத்தின் கருணை எனும் வாயிலினை முழுமையாகத் திறவு கொண்டிட ஸ்ரீ சக்கர தியானங்களை பக்தியோடும் சரணாகதத்தோடும் ஏற்கின்ற அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்கள் கருணையினால் நிறையும் பொருட்டே ஸ்ரீ பீமேஸ்வரராகிய யாம் இத்தருணத்தில் சிரசினில் கரைந்து இயங்கிடவே முற்படுகின்றோம். ஸ்ரீ பீமேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற அணுக்கள் யாவும் இப்பிரபஞ்சத்திலும் மாறுபட்ட இயக்கத்தினை ஏற்று எங்கும் பரவியே செயல் புரிகின்றது. ஈசனின் துளிகள் எனப்படும் இவ்வகை அணுக்கள் ஒத்த வகை ஆற்றலினை பெற்றிருப்பதினால் இதன் தன்மையும் இயக்கமும் ஒத்தே காணப்படும். இப்பிரபஞ்சத்தினில் உள்ள பீமேஸ்வர ஈஸ்வர அணுக்கள் யாவும் மானுட ஆன்மாவினில் உள்ள பீமேஸ்வர ஈஸ்வர துகளோடும் அனுதினமும் கலப்புற்று தனது ஆற்றல்களை பகிர்ந்திடும். எமது தன்மையினை அறிய வேண்டும் எனில் முதன்மையாக உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துகளாய் விளங்குகின்ற பீமேஸ்வர துகள் குறித்தே அறிய வேண்டும். ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் ஓர் முழுமை அடைந்த அணுவாகும். இருப்பினும் எண்ணற்ற பாதரச துகள்களாகப் பிளவுற்றே இயங்குகின்றது. ஒவ்வொரு பாதரச துகளும் ஆன்மா எனும் ரூபம் ஏற்று மாறுபட்ட இயக்கங்களையும் ஏற்கின்றன. அவ்வகையில் ஸ்ரீ பீமேஸ்வர துகள் என்பதும் அற்புத பணி ஏற்றிடும். அன்பு எனும் அமிர்த ஆற்றலானது ஒவ்வொரு ஆன்ம துகள்களிடமும் உண்டு. எனினும் உயரிய நுண்ணிய அதி ஆற்றல் வாய்ந்த பிராணவாயு மூலக்கூறுகள் என்பன வெகு சில துகள்களிடமே நிலைத்திருக்கும். ஸ்ரீ பீமேஸ்வர துகள் என்பது அன்பு எனும் அமிர்த ஆற்றலான அமிலமும் அதிநுண்ணிய பிராணசக்தியான வாயுவும் சரிசமமாய் நிறைந்த ஓர் அணுவாகும். அன்பு என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளையும் சரிசமமாய் தன்னுள் ஏற்ற ஓர் ஆற்றலாகும். திடமாகவும் வெளிப்படும், திரவமாகவும் வெளிப்படும், காற்றாகவும் வெளிப்படும், வெப்பமாகவும் வெளிப்படும் மற்றும் ஆகாய வெற்றிட சக்தியாகவும் அன்பு எனும் ஆற்றல் வெளிப்படும் என்றுணர்க. எனினும் உன்னத பிராணவாயு மூலக்கூறுகளை தனது ஆற்றல்களில் சரிபாதியாய் ஏற்றுள்ள காரணத்தினால் ஸ்ரீ பீமேஸ்வர துகள் என்பது
கருணையினை அருளக்கூடியதாகவே அமைந்திருக்கும். முதன்மையாக கருணை என்பது யாது என்றும், அதன் தன்மை மற்றும் இயங்கு சக்தி எவ்விதம் அமைந்திருக்கும் என்றும், எங்கிருந்து எவ்விதம் இவை உதிக்கும் என்றுமே அறிய வேண்டும். கருணை என்பது ஓர் உணர்வு அல்ல, உயிரின் தன்மையும் அல்ல. கருணை என்பது ஆன்ம அணுக்களின் ஆற்றல்களினால் வெளிப்படும் தன்மையாகும். அன்பு எனும் அமிர்த ஆற்றலும் ஆன்ம அணுக்களிடமிருந்தே வெளிப்படும். கருணையும் ஆன்ம அணுக்களிடமிருந்தே வெளிப்படும். எனினும் கருணைக்கு ஆழமும் வீரியமும் அகன்ற தன்மையும் உண்டு. ஓர் ஆன்ம கருப்பொருளான பாதரசம் என்பது உருகினால் அதனின்று வெளிப்படும் அமிர்தமே அன்பு எனும் ஆற்றலாகும். அன்பு எனும் அமிர்த ஆற்றலானது உயிரோடு கலப்புறும் மற்றும் ஒவ்வொரு அணுக்களோடும் கலப்புறும். எனினும் அறிவு அணுக்களோடு என்றுமே கலப்புற இயலாது. ஏனெனில் அறிவு அணுக்கள் யாவும் அசுத்த உஷ்ணத்தினால் உருவாகும் தன்மை கொண்டது. மேலும் அனைத்தினையும் ஈர்த்து தன்வசப்படுத்தும் தன்மை கொண்டது. அதன் பொருட்டே அன்பு எனும் ஜீவனின் பேராற்றல் அறிவினோடு கலப்புறாது நிலைக்கும். எத்தருணத்தில் அன்பு ஆற்றலோடு உயர் பிராணவாயுவின் நுண்ணிய முதல் தரம் வாய்ந்த மூலக்கூறுகள் சரிசமமாய் கலப்புறுகின்றதோ, அத்தருணத்தில் நீர்மத்தன்மை கொண்ட ஒரு வகை வாயுவானது மெல்லிய புகை போன்று உருவாகத் துவங்கும். மனம் கமழும் அவ்வாயுவானது கருணை அமிர்தம் என்றே அழைக்கப்படும். இதனுடைய ஆற்றல்கள் என்பது எளிதாய் அறிவு அணுக்களை தீண்டி அதன் மையம் வரை பயணிக்கும் தன்மை கொண்டிருக்கும். அறிவு அணுக்களின் அசுத்த உஷ்ணம் என்பது கருணை எனும் உன்னத ஆற்றலின் மூலம் தணிக்கப்படும். மானுட அறிவு என்பது அன்பினை பூரணமாய் உணர்ந்திட இயலாது. எனினும் கருணையினை அறிந்து கொள்ளும் என்றுணர்க. ஸ்ரீ பீமேஸ்வரர் எனும் ஆன்ம துகளானது கருணை எனும் ஆற்றலை பொழியக்கூடிய ஓர் பாதரசத் துகளாகும். எமது ஆற்றலை ஒத்த சில ஆன்ம துகள்களும் ஒவ்வொரு ஆன்மாவினிலும் உண்டு. எனினும் எண்ணிக்கையில் மிகவும் குன்றியே காணப்படும். ஓர் ஆன்ம அணுவானது பல கோடி பாதரச துகள்களாக உருக்கொண்டாலும் அவற்றினில் அன்பு எனும் அமிர்த ஆற்றலை மாத்திரமே கொண்டு இயங்குவது சரிபாதி ஆன்ம துகள்களே என்றுணர்க. மீதமுள்ள சரிபாதி துகள்களில் அன்பு எனும் ஆற்றலோடு மாற்று ஆற்றல்களும் கலப்புற்றிருக்கும். பாதியில் சரிபாதி எனும் விகிதத்தில் கருணை ஆற்றல்களால் மிகுந்த பாதரச அணுக்கள் கலப்புற்றே செயல்புரியும் என்றறிக. எனில் ஓர் ஆன்மாவினில் உள்ள பல கோடி பாதரச துகள்களில் 1/4 கருணை அணுக்களாக மலர்ந்திருக்கும். அனைத்து கருணை அணுக்களுக்கும் ஓர் தலைவன் உண்டு. அதுவே பீமேஸ்வரன் எனும் அணுவாகும். அனைத்து கருணை அணுக்களை காட்டிலும் வீரியமும் ஆற்றலும் எடையும்
எரிபொருளும் அதிகம் கொண்ட ஓர் அணுவே தலைவனாக இயங்கிடும். எமது பணி என்பது உயிருக்கு அனுதினமும் எமது ஆற்றல்களை பகிர்வது ஒன்றே. எமது கருணை எனும் பேராற்றல் அனுதினமும் சிரசினில் பொழியப்படும் என்றும், உயிரினால் ஏற்கப்படும் அவ்வாற்றல்கள் அறிவு அணுக்கள் வரை அனைத்து அணுக்களுக்கும் பகிரப்படும் என்றுமே அறிய வேண்டும். ஒவ்வொரு மனிதருமே அனுதினமும் சில தருணங்களில் ஓர் காரணமற்ற கருணை என்பது சில மனிதர்களின் மேல் உருவாவதனை உணரலாம். இரக்கம் என்றே கருதுவதனை காட்டிலும் இதனை கருணையின் வடிவம் என்றே கருதிவிடல் வேண்டும். இவை யாவும் எமது செயல்பாடுகளே என்றே உணர வேண்டும். அனுதினமும் எமது கருணை எனும் ஆற்றல்களை யாம் பல ரூபங்களில் உயிருக்கு பகிர்ந்திடுவோம். கருணை அற்ற நிலையில் எவராலும் உயிர் வாழ்ந்திட இயலாது. இத்தருணத்திலோ ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்போருக்கு மாத்திரமே யாம் சிரசினில் உருகி கரைந்து குருதியோடு கலப்புறவும் முற்படுவோம். எமது சரிபாதி ஆற்றல்களை குருதியோடு கலப்புறச் செய்திடுவோம். இதனை உணர்வதற்கும் அறிவதற்கும் தீர்க்கமான ஆழ்ந்த தியானங்களையே ஏற்க வேண்டும். உங்களது உள் மூளையில் நேரிடையாய் கலப்புறும் கருணை எனும் பேராற்றலின் மூலம் உங்களது இயக்கமும் நோக்கமும் மாறுபடுவதனை உணர வேண்டும். இது காலம் வரை ஆற்றிய செயல்களின் தன்மை மாறுபடுவதனையும், அனைத்துமே துல்லியமாகவும் அறிந்து உணர்ந்து தெளிந்த நிலையிலும் உருவாவதனை உணர வேண்டும். கருணை என்பது சிரசினில் பரவினால் உங்களது தன்மை என்பது மாற்றம் அடையும். கால நேர விரயம் இன்றி, உயிராற்றல்களின் விரயம் இன்றி அனைத்து செயல்களும் துல்லியமாய் இயங்கிடும். தேவையற்ற பல மனிதர்கள் உங்கள் வாழ்விலிருந்து விலகிச் சென்று விடுவர். உயர் பிராணக்காற்றின் அதிநுண்ணிய மூலக்கூறுகள் குருதியினில் கலப்புறுவதினால் அறிவு அணுக்களின் வீரியம் குன்றும், பற்பல பதிவுகளையும் துறக்கும். எனில் உங்களது சிந்தனை என்பது உயிரின் உணர்வுகளிலிருந்து வெளிப்படும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான செயல்களும் வெளிப்படும் கருணை ஆற்றலின் மூலம் பிறருடைய எண்ணங்களையும் உணர இயலும். இறைவனின் கருணை மிகு செயல்களை எளிதாகவும் தீர்க்கமாகவும் உணர இயலும். அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, ஸ்ரீ பீமேஸ்வர துகளாகிய யாம் இயங்குவதினால் எண்ணற்ற தேவியர்கள் இன்று ஒடுங்குவர். ஏனெனில் இது காலம் வரை நீங்கள் ஏற்ற துகள்கள் ஒவ்வொன்றும் அன்பினால் இயங்குபவையாக அமைந்திருந்தது. இனி கருணை மிகு துகள்களே அதிக அளவினில் இயங்கத் துவங்கிடும். எனில் உங்களது சுவாசத்தினில் பெருத்த மாற்றம் உருவாகும். பேரறிவு மெல்ல சித்திக்கும். தீயவற்றை அழிக்கும் திறன் உருவாகும் என்றே உணரக் கடவது. உங்களது எண்ணம் சொல் செயலாகியவற்றில் உருவாகும் மாற்றங்களை உணருங்கள். யாம் கருணை ஆற்றலினை பொழிவதன் மூலம் உங்களது சிரசினில் உள்ள குருதியில் மேலும் பல பதிவு பொருட்கள் உருகி கரையும். குருதியானது மேலும் நீர்த்து உயிர்கூட்டினை அடையும். அனைவரும் கவனமாய் கண்ணுற வேண்டியது உங்களது சுவாச காற்றினையே.
குளிர்ந்த வாயு உள்ளேற்கப்படுவதனையும் அவை உள் மூளை சூட்டினை குளிர்விப்பதனையும் உணரலாம். ஏனெனில் சுவாசத்தின் மூலம் உள்ளேற்கப்படும் வாயுவினோடு எமது தன்மையும் கலப்புற்று அனைத்து வெப்பம் சார்ந்த நிலைகளையும் குளிர்விக்கும். ஆழ்ந்த சுவாசம் என்பது வெகு தீர்க்கமாய் உள்ளேற்கப்படும் அறிவு அணுக்கள் குளிர்ச்சி அடைவதனால் கருணா ரசம் உங்களுக்குள் பெருகும். எமது ஆற்றல்களின் மூலம் தெளிந்த அறிவு பெருகும். நேர்மறை அணுக்களே உணர்வாகவும் அறிவாகவும் மலரும். அன்பு கொண்டு ஆற்றிய பல செயல்களும் மாற்றம் அடையும். தேவையான உயிராற்றல்களே பகிரப்படும். எமது துகள் உங்களது சிரசினில் உருகி கரைவதனை எளிதாய் உணரலாம். சிரசு குளிர்ச்சி அடைவதனையும் வெப்பக் காற்று செவி துவாரங்களின் மூலம் வெளியேறுவதனையும் உணருங்கள். உங்களது இறை நிலை பெருகும். இறைவனின் கருணையினை உணர்ந்து உருகிடவும் இயலும். கருணை பெருகிட ஸ்ரீ பீமேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்.